எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நான் வந்து வைக்கிற ஸ்டைலில் எப்படி வைக்கணும்னு சொல்லி காமிக்கிறேன். முதல்ல ஒரு சட்டி வச்சுட்டு அதில் மிளகு, சோம்பு, அப்புறம் வந்து காஞ்ச மிளகா ஒரு 5, 6 போட்டிருக்கேன். அப்புறம் காஞ்ச மல்லி அது ஒரு 2 கை போட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் நல்லா வறுக்கணும். மெதுவாக சிம்மில் வச்சு தான் எல்லாத்தையும் பண்ணணும். அப்புறம் ஒரு 2 சில் தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் நறுக்கி மெதுவாக கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதை வறுத்துக்கணும். கொஞ்சம் வறுனதுக்கப்புறம் ரொம்ப பொறுமையாக செய்யணும். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். அப்புறம் வந்து சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதங்கிறதுக்கு கொஞ்சம் போல் உப்பு போடணும். நான் உப்பு போட்டேன், அதை நான் எடுக்க மறந்துட்டேன். கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது, அதனால் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நீங்களும் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். நான் வந்து இது 1 kg சிக்கனுக்காக சொல்கிறேன். இந்த பக்கம் அதே இதில் செஞ்சு பாருங்கள் எல்லோரும். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு நல்லா வதங்கி முடிச்சிருச்சு, அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு சட்டி எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து எல்லா குழம்புக்குமே கடுகு போடுவேங்க. பிரியாணிக்கு மட்டும்தான் கடுகு போட மாட்டேன். என்ன மாதிரி கடுகு போடாமல் சமைக்கிறவங்க, கடுகு போட்டு சமைக்கிறவங்க யாராவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கிராம்பு, அன்னாசிப்பூ, அப்புறம் வந்து பட்டை எல்லாம் போட்டு வதக்கி விடணும். கொஞ்சம் லைட்டாக ஒரு நிமிஷம் போதும். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வந்து ஒரு 2 பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமாக வெங்காயம் வதங்கிறதுக்காக வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்குனா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சமாக போடுங்க. நான் கல் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம வதக்கி வச்சது கொஞ்சம் ஆறிட்டு அப்புறமா கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்படி அரைஞ்சிருக்கு பாருங்கள். 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். அப்போக்கப்போ அரைச்சி சேர்க்குறது தான் அந்த டேஸ்ட்டு வந்து அந்த வாசம் எல்லாம் நல்லாயிருக்கும். அரைச்சி ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஒரு அவசரத்துக்கு வேணால் எப்போயாவது அரைச்சி வச்சுக்கலாம். ஆனால் நம்ம அப்போக்கப்போ அரைச்சி சேர்த்தோன்னா அது ஒரு வாசமாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாட போனதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி பெரிய சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன். மொத்தமாக இதுக்கு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். 1 அரைச்சிருக்கோம், 2 இதில் போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சின்னதாக தட்டை எடுத்து மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு தக்காளி வதங்குற அளவுக்கு மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. கொஞ்சம் பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. கொஞ்சம் தக்காளியை நசுக்கி விட்டுக்கலாம். அப்புறம் முழுசாக கிடக்கும். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை தண்ணி ஊற்றாமல் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த பச்சை வாடை அந்த இதோடு போகணும். தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இது பண்ணிக்கணும், கிண்டி விட்டுக்கணும்.
இந்த அரைச்சி வச்ச தண்ணி, மிக்ஸி கழுவுனோம்ல அந்த தண்ணியை நான் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை வந்து மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவிக்கணும். எப்போவுமே சிக்கனை வந்து கழுவும்போது மஞ்சள் பொடி போடணும். சிக்கனை கழுவியாச்சு. அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். சிக்கனையும் அந்த மசாலாவும் ஒன்று போல் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த மசாலாவும் சிக்கனும் ஒன்றோட ஒன்றா ஆகணும். நம்ம அதில் கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தோம். இதுலேயும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நம்ம அரைச்சதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கம்மியாக தான் சேர்த்துக்கணும். நல்லா எல்லாத்தையும் கிண்டி விட்டுட்டு தண்ணி வந்து தேவையான அளவு கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு வந்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும், அதனால் நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம். உப்பு நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். கலர் செம்மையாக இருக்குது, டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்கும். தட்டை வச்சு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு 1/4 மணி நேரம். நல்லா கொதிச்சுட்டு இந்த பச்சை வாடெல்லாம் போயிட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி இருக்கணும். நான் அதுக்கப்புறம் சிக்கன் வந்து பொரிக்கிறதுக்காக கொஞ்சம் சிக்கன் பொடி போட்டு விரகி வச்சுருக்கேன். பசங்க சிக்கன் 65 இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. குழம்பு ரெடி ஆகிட்டு எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு அவ்வளோதான். மேலே மல்லி இலை தூவி இறக்கி சுட சுட சாதம் வச்சு சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ, ரொம்ப நன்றி.